வாய்களுக்குள்ளே பல வார்த்தைகள் வந்து என் காதிலே விழுந்த பொழுதுதான் உண்மை மட்டும் புரிந்தது. இன்று வந்த அலைபேசியில இத்தனை லட்சம் தம்பி நான் கொடுத்தேன் ஏனென்று கேட்க மாட்டாயா? எட்டி கூட பார்க்க முடியாத சில தலைகள் எட்ட இருந்து இப்பொழுது தட்டி கேட்பதாக தமிழரிடம் தா தா என தாராளமாய் கேட்கிறது. பந்திக்கு வராதவர்கள், பக்கத்தில் வந்து கண்ணீரை துடைக்காதவர்கள் தா தா என தாராளமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். வா வா என வாசலுக்கு அழைக்கிறார். நோ நோ என்று அவர்கள் நோட்டம் விட்டுக் கொண்டிருக்கிறார். பார் பார் என்கிறது பார் தமிழ், போ போ என்கிறது போக்குடப்பட்டவர்கள். என்னதான் நடக்கிறது? கடந்த 48 மணித்தியாலத்தில் வந்தவற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது சிரிப்பாக வருகிறது. இது கமெடி சோவடி நினைத்து விடாதீர்கள், உண்மையில் நடப்பது அப்படித்தான் இருக்கிறது. பகுடி விடுவதற்கு பரிதபிக்கும் மக்களிடத்தில் அல்ல, உங்கள் பகுடி எல்லாம் இந்த பரிதபிக்கும் மக்களிடத்தில் இல்லை. உங்கள் பைகளை நிரப்பிக்கொள்ள சில கைகள் இப்பொழுது கைவேலி வரை கைவிரித்து ஆடுகிறார். ஊரை சுற்றி உலையில் போட்ட கதை போல வந்து விட்டோம் வணங்காத மண் போல அள்ளி அள்ளி ஏற்றிக்கொண்டு ஓடுவதற்கு சில கூட்டம் முனைந்து கொண்டிருக்கிறது. அது பற்றித்தான் இன்று பேச போகிறோம். பேசுவதற்கு இன்று நிறையவை இருக்கிறது. ஆறாத பல உள்ளங்களின் ஆழ்மனதில் எழுகின்ற எண்ண அலைகளை எடுத்து எமை இங்கு ஓடிவார். தாரா என கேட்கின்ற எந்த தாராளமான வாய்களுக்கு வா வா என வாசல் அழைக்கின்ற அந்த வலியோடு தவிப்பர்கள் முன் சென்றால் நோ நோ என அவர்கள் நோக கொடுப்பார்கள். ஆக ஊசி இப்பொழுதுதான் ஏற்ற வேண்டிய நேரம். காரணம், நோயினால் அங்கங்கே மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாந்தி பேதியும் வயிற்றோட்டமும் கண் முன்னாலே நடக்கிறது. கண்ணீரிலே மக்கள் தண்ணீரிலே மிதக்கிறார்கள். எனவே நோய் தொற்றி விட்டது. இப்பொழுதுதான் ஊசி தேவை. ஊசி யாருக்கு தேவை? ஊசிக்குத்தான் ஊசி தேவை. எழுந்து வாருங்கள், இதுதான் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய உங்களிடமும் இருக்கிறது, என்னிடமும் இருக்கிறது. கடந்த 48 மணி அத்தியால இடைவேளையில் நிகழ்ந்தவற்றை இன்று நாங்கள் எடுத்து பேசலாம். எழுந்து வாருங்கள். மஞ்சம் விட்டு உங்கள் நெஞ்சமதில் உள்ளவற்றை எடுத்து பேச வாருங்கள். இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான களம். உறங்கி கிடந்தது போதும் நாங்கள் உரிமை எழுவோம். அடங்கி கிடந்தது போதும் நாங்கள் அகிலத்தில் எழுவோம். தட்டி கேட்க யாரும் இல்லை என தள்ளாடி வருகின்ற சில பொக்க வாய்களுக்கும் பொல்லூன்றி தாத்தாக்களுக்கும் கை காட்டி நாங்கள் கை வரிசை கொடுப்போம், கை விசேஷம் தருவோம். வாய்களுக்குள்ளே பல வார்த்தைகள் வந்து என் காதிலே விழுந்த பொழுதுதான் உண்மை மட்டும் புரிந்தது. இன்று வந்த அலைபேசியில இத்தனை லட்சம் தம்பி நான் கொடுத்தேன் ஏனென்று கேட்க மாட்டாயா? அவர்களுடைய உரையாடல்களையும் அப்படியே அனுப்பியும் வைத்திருக்கிறார்கள். வந்துவிட்டது எங்களிடம், மிக்க நன்றி என சொல்லப்பட்ட அந்த உரையாடல் கிடக்கிறது. ஆக மொத்தம் ஒன்று மட்டும் தெரிகிறது, வரும் நாட்களில் பரபரப்பு கூடத்தான் போகிறது. பொதுவென வந்துவிட்டால் பொதுவில் பொதுவாக நிற்க வேண்டும். பொதுவை இழந்துவிட்டு நாங்கள் போக்கிரிகளாக தெரிந்து விட்டார்கள். இப்பொழுது மக்கள் தயாராகி விட்டார்கள். ஆரம்பம் இன்று அதிகாலையிலே சிறப்பாக நடந்திருக்கிறது. பல முகங்களுடைய முகமூடிகள் கிழிக்கப்பட போகின்றன. ஏகாம்பரமும் எங்க வீட்டு பரமலிங்கமும் சந்தியில இருந்த சாந்த சிவம் சங்கதி சொல்ல வரப்போகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? அதுதான் பேச போகிறோம். பாருங்கள், ஆம்பளை இன்று பேசுவதற்கான தலைப்பு வெள்ளப்பெருக்கு உங்கள் கருத்து. வெள்ளப்பெருக்கு உங்கள் கருத்து. வாருங்கள், அது உங்கள் கருத்து. தலைப்பு தெளிவானது, வெள்ளப்பெருக்கு உங்கள் கருத்து. அவ்வளவுதான் முடியும்.